திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி காந்தி சிலை அருகில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் ஒன்றிய அரசு இதுவரைக்கும் அந்த நம்ம கேட்ட 37,000 கோடி ரூபாயில ஒரு பைசா கூட கொடுக்கல. நான் இன்னும் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம். நம்ம ₹1 அவங்க வரி கொடுத்தோம்னா அவங்க திருப்பி நமக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? வெறும் 29 பைசா. இனிமே அவருக்கு பேரு மிஸ்டர் 29 பைசா. சொல்லுங்க, 29 பைசா. 29 பைசா. இதுதான் நம்ம அவருக்கு வச்சிருக்கக்கூடிய செல்ல பேர். அதே மாதிரி இன்னொன்னு யோசிச்சுக்கோங்கம்மா, நம்ம அந்த 5 வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி 6.5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தந்திருக்காங்க? ஒன்றிய அரசு வெறும் 1.5 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி அனைத்திலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடியல் வரணும்னா, நீங்க அத்தனை பேரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று உதயசூரியன் சின்னத்துல நம்முடைய CN அண்ணாதுரை அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க சவால் விட்டுருக்கீங்க. நான் மறந்துட்டேன் நினைக்காதீங்க. 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க செய்வீங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? நான் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் 10 நாள்ல பின்னாடி வருது. யார் சொல்றது தெரியுதா? தலைவர் இன்னும் 10 நாள்ல வராரு. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், நான் இன்னைக்கு முடிச்சுட்டு இன்னைக்கு முழுக்க திருவண்ணாமலை முடிச்சுட்டு இன்னைக்கு வேலூர் போறேன். அடுத்து தலைவர் வராரு. 10 நாள் வந்து அவரும் தன்னுடைய பிரச்சாரத்தை உங்களெல்லாம் சந்திப்பாரு. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்பாரு. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லுவாரு. நம்ம செஞ்ச சாதனை எல்லாம் சொல்லுவாரு. அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவாரு. ஆனா இந்த தொகுதியில இருந்து அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடா போய் சென்று ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த 10 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 10 தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள அந்த பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு 19ஆம் தேதி அனைவரும் வந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கிறதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும். செய்வீங்களா? வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள்? முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள்? 100 முடிஞ்சு 101. 101வது பிறந்த நாள் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நாம முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கு 100வது பிறந்த நாள் பரிசா இதை விட 40க்கு 40 வெற்றிங்கிறத விட மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்க முடியுமா? கொடுக்க